அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு அலுவலக முறைமைகள் வகுப்பில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போற விஷயம் சேத்திரன் மதிப்பீடு மற்றும் அது சார்ந்த விடயங்கள்லாம் பார்க்க போறோம். நேற்றைய மாலை வகுப்பில படிவங்கள் பார்த்துறாங்க. படிவங்கள்லேயும் உங்களுக்கு வினாக்கள் கடந்த காலங்கள்ல வந்திருக்கு. அதுக்கு முதல் கோவைப்படுத்தல் எல்லாம் பார்த்திருக்கிறோம். சரி, இன்றைய தினம் சேத்திரன் மதிப்பீடு பார்க்க போறோம். இதுல கேள்வியை பாருங்க. சேத்திரன் மதிப்பீடு என்றால் என்ன? ஒரு உத்தியோகத்தரின் அல்லது பணியாளர்களின் சேத்திரன் மதிப்பீடு என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. சேத்திரன் மதிப்பீடு என்றால் என்ன? இப்ப ஒரு நிறுவனம் ஒன்றில பணியாளர்கள் அல்லது அலுவலர்கள் அல்லது உத்தியோகத்தர்கள் அவர்களுடைய திறன்களாயிருக்கலாம், அவர்கள் வேலையிலே ஆற்ற பங்களிப்புகளாக இருக்கலாம், அவர்களுடைய தனிப்பட்ட ஸ்கில்லாக இருக்கலாம், நடத்தைகளாக இருக்கலாம். சரிதானே? என்பவற்றை மதிப்பீடு ஒன்று செய்து கொள்வதற்கு ஒரு நிறுவனம் பயன்படுத்தி கொள்ற ஒரு முறைதான் இந்த செயற்திறன் மதிப்பீடு. செயற்திறன் மதிப்பீடாக காணப்படும். சரிதானே? எழுதிக் கொள்ளுங்க. பணியாளர்களது திறன்கள், பங்களிப்பு, பணியாளர்களது திறன்கள், பங்களிப்பு, தனிப்பட்ட தேர்ச்சிகள், நடத்தை என்பவற்றை மதிப்பிடுவதற்காக ஒரு நிறுவனம் பயன்படுத்துகின்ற முறையான சகல நடவடிக்கைகளும் குறைக்கும். சேத்திரன் மதிப்பீடுண்டா என்ன? ஒரு பணியாளற்ற திறன்களா இருக்கலாம், பங்களிப்புகளாக இருக்கலாம், தனிப்பட்ட தேர்ச்சிகளாக இருக்கலாம், அவர்களுடைய நடத்தையாக இருக்கலாம் என்பவற்றை மதிப்பிடுறதுக்காக ஒரு நிறுவனம் செய்கின்ற அனைத்து செயற்பாடுகளும் என்னத்துக்கு வரப்போகுது? சேத்திரன் மதிப்பீடு என்ற கேட்டகரிகளை வரப்போகுது. சேத்திரன் மதிப்பீடு என்ற கேட்டகரிகளை வரப்போகுது. அடுத்தது
இந்த செயற்திறன் மதிப்பீட்டின் முக்கியத்துவம் ஏன் ஒரு நிறுவனம் அல்லது ஒரு அமைப்பு இந்த பணியாளர்களின் செயற்திறன் மதிப்பீடுகளை ஏன் செய்ய வேண்டும், ஏன் அது முக்கியத்துவம், செயற்திறன் மதிப்பீடுகளின் முக்கியத்துவம் என்ன, முக்கியத்துவம் என்னன்னு கேட்கப்பட்டது. சரிதானே? ஒன்று பாத்தீங்கன்னா இந்த ஊழியர்களின் செயற்திறனை அளவிடுறதுக்கு இந்த செயற்திறன் மதிப்பீடு தேவையாக என்ன, ஊழியர்களின் செயற்திறனை அளவு ஒரு எக்ஸாம் உங்களை நீங்கள் படிச்சு கொண்டிருக்கீங்க, லோபி சிஸ்டம் அக்கௌண்ட் சிஸ்டம் போய் கொண்டிருக்கு. சரி, உங்களை நான் செக் பண்ண கொள்ளணும்டா ஒரு எக்ஸாம் மாதிரி வைக்கணும். என்ன, நீங்கள் எவ்வளவு படிச்சிருக்கிறீங்க, படிச்ச விஷயத்தை திருப்பி படிச்சிருக்கீங்களா என்னதை செக் பண்ணி ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சு என்ன செய்யலாம், நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா இல்லையான்றதை செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் இந்த பணியாளர்களின் அல்லது ஊழியர்களின் சேத்திரனை அளவிட வேணுமென்றால் ஒரு சேத்திர மதிப்பீடு தேவை. சரிதானே? அப்ப ஒன்று போடுங்க, ஊழியர்களின் செயற்திறனை அளவிட உதவும். ஊழியர்களின் செயற்திறனை அளவிட உதவும். ஊழியர்களின் செயற்திறனை அளவிட உதவும். அளவிட உதவும். இரண்டாவது போடுங்க, பணியாளர்களது ஆர்வத்தை அதிகரிக்க உதவும். இரண்டாவது, பணியாளர்களது ஆர்வத்தை அதிகரிக்க உதவும். பணியாளர்களது ஆர்வத்தை அதிகரிக்க உதவும். பணியாளர்களது ஆர்வத்தை அதிகரிக்க உதவும். அடுத்தது தரமான விளைவை உருவாக்குவதால், தரமான விளைவை உருவாக்குவதால், தரமான விளைவை உருவாக்குவதால் நிறுவனத்தின் நன்மதிப்பு உயரும். தரமான விளைவை உருவாக்குவதால் தரமான விளைவை உருவாக்குவதால் நிறுவனத்தின் நன்மதிப்பு உயரும் அல்லது நிறுவனத்தின் நன்மதிப்பை உயர்த்தும். நிறுவனத்தின் நன்மதிப்பை உயர்த்தும். நிறுவனத்தின் நன்மதிப்பை உயர்த்தும். நிறுவனத்தின் நன்மதிப்பை உயர்த்தும். அடுத்தது பதவி உயர்வு வழங்குவதற்கான திறன்களை, அடுத்த போடுங்க, பதவி உயர்வு வழங்குவதற்கான திறன்களை, பதவி உயர்வு வழங்க போறோம் என்றால் அவர்களுடைய திறன்களை இனங்காண வேண்டியது கட்டாயம் தேவைப்பாடாக இருக்கு. அப்படி இனங்கண்டு கொள்றதுக்கு செயற்திறன் மதிப்பீடு தேவையாக இருக்கு. பதவி உயர்வு வழங்குவதற்கான திறன்களை இனங்காண உதவும். பதவி உயர்வு வழங்குவதற்கான திறன்களை இனங்காண உதவும். பதவி உயர்வு வழங்குவதற்கான திறன்களை இனங்காண உதவும்.
இனங்காண உதவும். அடுத்தது இந்த செயற்திறன் மட்டம் எதிர்பார்த்த அளவில இருக்கா இல்லையா என்பதை அறிகிறதுக்கும் செயற்திறன் மதிப்பீடு தேவை. சரிதானே? அடுத்தது போடுங்க. செயற்திறன் மட்டம் செயற்திறன் மட்டம் செயற்திறன் மட்டம் செயற்திறன் மட்டம் எதிர்பார்த்த அளவில் உள்ளதா என அறிய உதவும். செயற்திறன் மட்டம் எதிர்பார்த்த அளவில் உள்ளதா என அறிய உதவும். எதிர்பார்த்த அளவில் உள்ளதா என அறிய உதவும். அடுத்த கேள்வி. செயற்திறன் தரப்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் 4 தர சொல்லி ஒவ்வொரு பணியாளர்களின் செயற்திறனை தரப்படுத்துகின்ற போது என்னென்ன விடயங்கள் அங்க கவனம் செலுத்த வேணும் என்று கேட்கப்பட்டிருக்கு. என்னென்ன விடயங்களை கவனம் செலுத்தி அந்த செயற்திறன் தரப்படுத்தல மேற்கொள்ள வேணும். சரிதானே? அப்ப செயற்திறன் தரப்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்றால் ஒன்று கடமைகளின் தன்மை கவனத்துல செலுத்தும். சரிதானே? இப்ப ஒரு எம்எஸ்ஓவின் ஒரு எம்எஸ்ஓ அலுவலரை தரப்படுத்த போறோம்டா அதே போல ஒரு டெவலப்மெண்ட் ஆபீசர் பணியில உள்ள நபரை செயற்திறன் மதிப்பீடு செய்ய போறோம்டா வேற வேற என்ன அல்லது ஒரு ஓஇஎஸும் ஒரு எம்எஸ்ஓவையும் தரப்படுத்த போறோம்னா ஒரே இதுல தரப்படுத்த இயலாது. ஏனென்றா அவர்களுடைய பணிகளின் தன்மை வேறுபட்டது. பணிகளின் தன்மை வேறுபட்டது. சரிதான்? அப்ப பணிகளின் தன்மை வேறுபடுறதால என்ன செய்யலாது? ஒரே மாதிரி தரப்படுத்தல செயற்திறன் தரப்படுத்தல மேற்கொள்ளலாம். அப்ப செயற்திறன் தரப்படுத்தல மேற்கொள்ளப்படுகின்ற போது அந்தந்த கேட்டகரி தான் பார்க்கணும். சரிதானே? ஒன்று கடமையின் தன்மை பார்க்கணும். ஒன்று போடுங்க, கடமையின் தன்மை. ஒன்று கடமையின் தன்மை. கடமையின் தன்மை. கடமையின் தன்மை. கடமையின் தன்மை. இரண்டாவது கடமையின் அளவு. கடமையின் அளவு. மூன்றாவது ஈடுபாடும் அர்ப்பணிப்பும். மூன்றாவது ஈடுபாடும் அர்ப்பணிப்பும். ஈடுபாடும் அர்ப்பணிப்பும். ஈடுபாடும் அர்ப்பணிப்பும். அடுத்தது ஊழியர்களது திறன்கள். ஊழியர்களது திறன்கள். ஊழியர்களது திறன்கள். ஊழியர்களது திறன்கள். அடுத்தது ஊழியர்களது நடத்தை.
ஊழியர்களது நடத்தை. ஊழியர்களது நடத்தை. அடுத்த கேள்வி, செயற்திறன் மதிப்பீட்டு முறைகள் எவையென்று கேட்கப்பட்டது. செயற்திறன் மதிப்பீட்டு முறை. சரிதானே? செயற்திறன் மதிப்பீட்டு முறைகள். ஒன்று, ஊழியர்களை ஒப்பீடு செய்தல். ஒன்று போடுங்க, ஊழியர்களை ஒப்பீடு செய்தல். ஊழியர்களை ஒப்பீடு செய்தல். இந்த ஊழியர்களை ஒப்பீடு செய்தல் என்ற கேட்டகரிக்குள்ள 2 வரப்போகுது. புறமலக்கம் 1 போடுங்க. புறமலக்கம் 1. தரப்படுத்தல் முறை. தரப்படுத்தல் முறை. தரப்படுத்தல் முறை. தரப்படுத்தல் முறை. ரோமலக்கம் 2 போடுங்க. கட்டாயமாக பாகுபடுத்தும் முறை. ரோமலக்கம் 2. ரோமலக்கம் 2. கட்டாயமாக பாகுபடுத்தும் முறை. கட்டாயமாக பாகுபடுத்தும் முறை. கட்டாயமாக பாகுபடுத்தும் முறை. இதுல இந்த தரப்படுத்தல் முறை இருக்குதானே? தரப்படுத்தல் முறை என்று சொல்றது ஊழியர்களை எல்லாரையும் ஒப்பீடு செய்து, மற்றவர்கள் ஒப்பீடு செய்து இந்த தரப்படுத்திக் கொள்வது ஊழியர்கள் மிக சிறந்தவர்கள் என்று சிறந்ததுல இருந்து குறைஞ்சு கொண்டு போகும். இது ஒரு தரப்படுத்தல் முறை. அப்ப ஒப்பீடு செய்கிறது. சரிதானே? இந்த ஊழியர்களை ஒப்பீடு செய்யற முறை கொண்டு வரப்போது தரப்படுத்தல் முறை. அப்ப தரப்படுத்தல் முறை என்று சொல்றது ஊழியர்களை மற்றவர்களோட ஒப்பீடு செய்து மிக சிறந்த ஊழியர்களில இருந்து மிக கீழ்நிலையில உள்ள ஊழியர் வரை அவர்களை தரப்படுத்திக் கொள்ற முறைதான் சரிதானே இந்த தரப்படுத்தல் முறை என்று சொல்லப்படும். நீங்க விளங்கி வச்சிருந்தா சரி, நோட் பண்ண சும்மா சொல்லிட்டா நோட் பண்ணி வைக்கலும் வையுங்க. அடுத்தது இந்த கட்டாயமாக பாகுபடுத்தும் முறை இருக்குதானே? கட்டாயமாக பாகுபடுத்தும் முறை. இந்த முறையும் கிட்டத்தட்ட அந்த தரப்படுத்தல் முறைமாதிரித்தான் இருக்க போகுது. சரிதானே? தரப்படுத்தல் முறைமாதிரித்தான் இந்த முறையும் இருக்க போகுது. ஆனால் இங்க பாத்தீங்கள் என்றால் மிக சிறப்பு, நன்று, திருப்தி, குறைவு, மிக குறைவு என்று கேட்டகரிப்படுத்தப்படும். அங்க தரப்படுத்தப்படும். இந்த கட்டாயமாக பாகுபடுத்தும் முறையில மிக சிறப்பு, அதே போல நன்று, திருப்தி, குறைவு, மிக குறைவு என்று பாகுபடுத்தப்படும். விஷயம் விளங்குதா? பட் எண்ணம் கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஆனா இங்க மிக நன்று என்று சொல்லப்படும். அதே போல நன்று, திருப்தி,
மிக குறைவு குறைவு மிக குறைவு என்ற கேட்டகரி படுத்தப்படும் இந்த முறை. சரிதானே? சரி. அப்ப செயற்திறன் மதிப்பீட்டு முறைகள் இவை. ஒன்று ஊழியர்களை ஒப்பீடு செய்தல், அதுக்குள்ள 2 வரப்போது தரப்படுத்தல் முறை, இன்னொன்று வரப்போது கட்டாயமாக பாகுபடுத்தும் முறை என்று வரப்போகுது. 2வது போடுங்க. 2வது, முதலாவது ஊழியர்களை ஒப்பீடு செய்தல், 2வது வரைவு அளவு திட்ட முறை என்று போடுங்க. வரைவு அளவு திட்ட முறை, வரைவு அளவு திட்ட முறை. வரைவு அளவு திட்ட முறை. இங்க இந்த வரைவு அளவு திட்ட முறை என்று சொல்றது உங்களுக்கு அந்த சொற்பதத்திலே விளங்கும் ஒரு வரைவு ரீதியான ஒரு அளவு திட்ட முறையாக இருக்க போது என்ன. அப்ப இங்க பாத்தீங்கள் என்றால் இந்த ஊழியர்களின் செயற்திறனை மதிப்பீடு செய்வதற்கான காரணிகளுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். சரிதானே? ஒரு பெறுமதி வழங்கப்படும். 0 தொடக்கம், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 0 தொடக்கம் 5. ஒவ்வொரு காரணிகளுக்கும் ஒவ்வொரு ஊழியர்களும் 0 தொடக்கம் 5 வரையில என்ன புள்ளி எடுக்கிறோம். சரிதானே? என்ன புள்ளி எடுக்கிறோம். எடுத்து போட்டு அதை வச்சு என்ன செய்யறது, ஒரு வரைவு வரைந்து கொள்றது. சரிதானே? இப்ப நார்மலா பாத்தீங்க என்றால் இப்ப நீங்கள் 2 பாடம் படிக்கிறீங்க. சரிதானே? ஓபி சிஸ்டம் படிக்கிறீங்க, அதே போல அக்கௌண்ட் சிஸ்டம் படிக்கிறீங்க. நான் ஒவ்வொருவருக்கும் 0 தொடக்கம் 5 வரைக்கும் நீங்கள் படிச்சதின் தன்மையின் அடிப்படையில இப்ப ஒரு ஏ என்ற நபர் ஓபி சிஸ்டத்துக்கு 5 கொண்ட பெறுமதி கட்டுறேன், இன்னொரு நபருக்கு பி என்ற நபருக்கு 4 என்ற பெறுமதி கட்டுறேன். அப்ப அக்கௌண்ட் சிஸ்டத்துக்கு ஒரு ஏ என்ற நபருக்கு 2 என்ற பெறுமதி கட்டுறேன், பி என்ற நபருக்கு ஒரு 4 என்ற பெறுமதி கட்டுறேன். அப்ப ஓவரால 10 என்ற பெறுமதிக்கு என்ன, 10 என்ற பெறுமதிக்கு ஏ என்ற நபர் 7 எடுக்கிறார், பி என்ற நபர் 10 என்ற பெறுமதிக்கு அவர் 8 எடுக்கிறார். சரிதான்? இப்படி வகைப்படுத்துற முறை தான் என்ன, இந்த வரைவு அளவு திட்ட முறை. வரைவு அளவு திட்ட முறை. அப்ப மொத்த புள்ளிகளுக்கு எத்தனை புள்ளிகள், எத்தனை பெறுமதிகள் எடுத்துக்கொள்வினம் என்று அப்படி ஒவ்வொரு காரணிக்குமே மதிப்பு பெறுமதி கொடுக்கப்பட்டு அந்த பெறுமதியை பேருந்து கூட்டிக் கொள்வது. சரிதான்? அப்ப அப்படி புள்ளிகளை எடுத்து போட்டு இந்த ஒரு எளிய வரைவு ஒன்றில காட்டிக்கொள்ற முறைதான் இந்த வரைவு அளவு திட்ட முறை. அப்ப இங்க ஊழியர்களின் செயற்திறனை மதிப்பிடுற போது ஒவ்வொரு காரணிக்குமே ஒரு பெறுமதி கொடுக்கப்படும். அந்த பெறுமதி கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் அந்த பெறுமதி ஒப்பிடப்படும். அந்த பெறுமதி ஒவ்வொரு ஊழியரும் அந்த ஒவ்வொரு காரணிக்கும் என்னென்ன பெறுமதி எடுக்கிறவன்றதை பார்த்துட்டு அதை ஒப்பிட்டு அந்த பெறுமதியின் மொத்தத்தை பார்த்துட்டு அதுக்கு ஒரு வரைவு குறிக்கொள்றது. சரிதானே? சரி. 2வது என்ன, வரைவு அளவு திட்ட முறை. வரைவு அளவு திட்ட முறை. வரைவு அளவு திட்ட முறை. 2வது, அடுத்தது 3வது பரிசீலனை பட்டியல் முறை. செக்லிஸ்ட் மெத்தட் சொல்லுவாங்க. பரிசீலனை பட்டியல் முறை. பரிசீலனை பட்டியல் முறை. பரிசீலனை பட்டியல் முறை இதுக்குள்ள 2 வரப்போகுது. இந்த பரிசீலனை பட்டியல் முறை இருக்குதானே, இதுக்குள்ள 2 வரப்போகுது. உரோமலக்கம் 1 போடுங்க. உரோமலக்கம் 1 பெறுமதி அளிக்கப்பட்ட பரிசீலனை பட்டியல்.
பெறுமதி அளிக்கப்பட்ட பரிசீலனை பட்டியல். பெறுமதி அளிக்கப்பட்ட பரிசீலனை பட்டியல். பெறுமதி அளிக்கப்பட்ட பரிசீலனை பட்டியல். இரண்டாவது போடுங்க. இரண்டாவது உரமிலக்கம் 2. தெரிவை கட்டாயப்படுத்தும் பரிசீலனை பட்டியல். தெரிவை கட்டாயப்படுத்தும் பரிசீலனை பட்டியல். தெரிவை கட்டாயப்படுத்தும் பரிசீலனை பட்டியல். தெரிவை கட்டாயப்படுத்தும் பரிசீலனை பட்டியல். இந்த பெறுமதி அளிக்கப்பட்ட பரிசீலனை பட்டியல் இதெல்லாம் விளங்கி வைச்சிருங்க. சரிதானே? பெறுமதி அளிக்கப்பட்ட பரிசீலனை பட்டியல்னு சொல்றது இப்ப ஊழியர்கள் தொடர்பாக அவர்களுக்கு ஒரு கூற்றுக்களை கொடுக்கிறது. கூற்றுக்கள் அவர்களுடைய நடத்தைகள் தொடர்பாக அவர்கள் நடத்தை தொடர்பாக பரிசீலிக்கிறதுக்கு இந்த கூற்றுக்கள் அல்லது வினாக்களை கொடுக்கிறது. சரிதான்? வினாக்களை கொடுத்து அதற்கு பதில் எடுக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வினாக்களுக்கான விட நேர்நிலையானதா எதிர்நிலையானதா என்று அதை ஒரு கேட்டகரி படுத்தி வினாக்கள் கொடுத்து கொள்ற முறைதான் என்ன பெறுமதி அளிக்கப்பட்ட பரிசீலனை பட்டியல் முறை. பெறுமதி அளிக்கப்பட்ட பரிசீலனை பட்டியல் முறை. பரிசீலனை பட்டியல் முறை. தெரிவை கட்டாயப்படுத்தும் பரிசீலனை பட்டியல் முறை என்றால் இங்கேயும் என்ன செய்யப்படும் என்றால் ஊழியர்களுக்கான கூற்றுக்கள் வழங்கப்படும். இதுக்கு மேற்பார்வையாளர் என்ன செய்வார்? ஒவ்வொரு விடயத்துக்கும் அவர்கள் தெரிவு செய்து கொள்வார். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா அவர்களுடைய வேலையின் ஆர்வம் என்ன மாதிரி, மற்றது ஒரு பொதுவான விடயத்துல அந்த பணியாளர்கள் பங்களிப்பு என்ன மாதிரி. சரிதானே? அப்ப இது தொடர்பாக அவர்களுக்கான சாதகத்தன்மை வாய்ந்த கூற்றுக்களை வழங்கி கொள்றது. வழங்கி மேற்பார்வையாளர் என்ன செய்வார்? அதை பேர்ந்து கேட்டகரி படுத்துவார். இப்ப இது தெரிவை கட்டாயப்படுத்தும் பரிசீலனை பட்டியல் முறை. தெரிவை கட்டாயப்படுத்தும் பரிசீலனை பட்டியல் முறை. அடுத்தது போடுங்க. 4வது பெறுபேறுகளின் அடிப்படையிலான மதிப்பீடு. இதுக்கு அவ்வளவு டீப்பா வராது. வரையில் சேர்த்துற மதிப்பீட்ட முக்கியத்துவம் 3 தர சொல்லி அப்படி கேட்டகரி கேள்விகள் வருமே தவிர இதுக்கெல்லாம் அவ்வளவு டீப்பா வராத. பெறுபேறுகள் அடுத்த 4வது போடுங்க. பெறுபேறுகளின் அடிப்படையிலான மதிப்பீடு. நீங்கள் எம்எஸ்ஓ 3க்கு பேசிக்காகவே நார்மலா செய்யலாம். பார்ட் 1 எல்லாம் வடிவ செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கு.
சரிதானே? நாங்கெல்லாம் ரொம்ப டீப்பா எல்லாம் படிச்சு கொண்டு இருக்கிறோமே தவிர நார்மலா நீங்கள் சித்தி அடையலாம். ஒபிஎஸ் சிஸ்டம்லாம் இலகுவாகவே சித்தி அடையலாம். அது நீங்க யோசிக்க தேவை. எவ்வாறும் கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொஞ்சம் இது செய்தீங்கன்னா நம்மள எடுத்துடலாம். சரிதான். பெறுபேறுகளின் அடிப்படையிலான மதிப்பீடு. பெறுபேறுகள் அடிப்படையிலான மதிப்பீடுன்னு சொல்றது இங்க இது ஒரு புதிய முறையா இருக்க போது இது முகாமியாளர்களை மதிப்பீடு செய்யறதுக்கு இது உதவியாக இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அவர்களுடைய பெறுபேறுகளின் அடிப்படையில தான் என்ன செய்யப்படுறது, அவர்களை மதிப்பீடு செய்கிறது. பெரும்பாலும் இந்த பிரான்சஸ் நிறைய இருக்கிற போது இந்த ஒவ்வொரு முகாமியாளத்தை பெறுபேறுகள் அடிப்படையில வகைப்படுத்தி அவர்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கப்படும். சரிதானே? இது பெறுபேறுகள் அடிப்படையிலான மதிப்பீடு. அடுத்த கேள்வி, செயற்திறன் மதிப்பீடு முறையில் காணப்படும் குறைபாடுகள். இந்த செயற்திறன் மதிப்பீட்டு முறையில் காணப்படுகின்ற குறைபாடுகள் என்னென்னு கேட்கப்படும். சரிதான்? செயற்திறன் மதிப்பீடுல என்னென்ன குறைபாடு, செயற்திறன் மதிப்பீட்டுல என்னென்ன குறைபாடு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த செயற்திறன் ஒரு அலுவலகத்தை பொறுத்த மட்டில செயற்திறன் மதிப்பீடு உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இதுல கடைசியா ஈடுபட்ட உத்தியோகத்தர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இன்னும் 1 இயர் வராது. என்ன ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருந்தா உங்களுக்கு ஒரு 6 மாதம் தான் முடிஞ்சிருக்கும். இதுல கணக்கு பேர் புது ஆக்கள் இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு இன்கிரிமெண்ட் வர்ற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு 1 இயருக்கு பிறகு இன்கிரிமெண்ட், அதுக்கு நீங்க ஒரு ஃபார்ம் ஒன்று நீங்களும் ட்ராப் போகணும், உங்களோட ஏஓ ட்ராப் போகணும். அதுல ஒரு பகுதி என்னங்களும் உங்களோட ஹெட்டும் ட்ராப் போகும். சரிதானே? அப்ப அதான் செயற்திறன் மதிப்பீடு, உத்தியோகத்தர்களுக்கான செயற்திறன் மதிப்பு. அது இப்ப நார்மலா எம்எஸ்ஓ டிஓ கேட்டகரிக்கு ஒரு வகையான போகமும், அதே போல உயர் மட்டத்துக்கு வேற ஒரு வகையான போகமும் அதுல இருக்கு. சரிதானே? அப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா உங்களோட அலுவலகத்துல உங்களை பற்றி உங்களுடைய ஏஓ நிர்வாக உத்தியோகத்தர் அவர் தனது மனதுக்கு தோன்ற விஷயம் தான் அவர் ஒரு கணிப்பு வச்சிருக்கார். ஏன்னா நீங்கள் சில இடங்கள்ல ரொம்ப ஸ்கில்லான ஒரு பர்சனா இருப்பீங்க. ஆனால் ஏஓவுக்கு முன்னுக்கு நீங்கள் ஒரு ஒரு வேலையில ஒரு தவறு ஒன்று விட்டுட்டீங்களா வைங்களேன், நீங்கள் வேலையை சரியா செய்ய மாட்டீர்கள் என்ற ஒரு எண்ணப்பாட்டுக்கு அவர் வந்துடுவார். ஆனா உண்மையில நீங்கள் ஒரு ஸ்கில்லான பர்சன், அந்த டைம்ல ஒரு சின்ன மிஸ்டேக் விளங்குதானே? அப்ப இங்க ஒரு ஒப்பீனியன் சார்ந்த கணிப்பு தான் இருக்க போகுது. உண்மையான கணிப்பு சில நேரம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏண்ட உத்தியோகத்தர் அவர் நல்லா வேலையே செய்ய மாட்டார். சரிதானே? அவர் வேலையே மிகவும் ஒரு சோம்பலாக அதிக நேரம் எடுத்து வேலையில விருப்பத்தன்மை இல்லாமத்தான் அவர் வேலை செய்யற ஒரு பர்சனா இருப்பார். ஆனால் ஏஓவுக்கு முன்னுக்கு சில நேரங்களில அவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சரியாக வேலை செய்திருப்பார். அதை ஏதோ பார்த்திருப்பார். அப்ப அவர் அந்த குறித்த உத்தியோகத்தருக்கான கணிப்பு எப்படி இருக்க போது, அவர் நன்றாக வேலை செய்வார். ஆனா பேசிக்கா அவர் என்ன, ஒரு சோம்பலான ஒரு பர்சன். ஒரு பெர்சனல் ஒப்பீனியன் தான் நீங்க இருக்க போகுது. சரிதானே? அப்ப இந்த செயற்திறன் மதிப்பீட்டு முறையில காணப்படுற குறைபாடு ஒன்று போடுங்க. ஒன்று ஒன்று அதே போல இங்க
மேற்பார்வை அலுவலர்கள் சரியான தீர்மானம் எடுக்கிறதுக்கு பல தடையும் காணப்பட போகுது. சரி, ஒட்டு போடுங்க. இது ஓர் சிந்தனை முறையாக இருப்பதால் 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 நியாயமற்றதாக அமையலாம். இது ஓர் சிந்தனை முறையாக இருப்பதால் நியாயமற்றதாக அமையலாம். நியாயமற்றதாக அமையலாம். இரண்டாவது போடுங்க. இரண்டாவது, மேற்பார்வை அலுவலர் சரியான தீர்மானம் எடுத்துக்கொள்வது மேற்பார்வை அலுவலர் சரியான தீர்மானம் எடுத்துக்கொள்வதற்கு பல தடைகள் காணப்படுகின்றன. பல தடைகள் காணப்படுகின்றன. அதுக்குள்ள போடுங்க உரோமலக்கம் உண்டு. உரோமலக்கம் உண்டு. அக எண்ணம் சார்ந்த நிலையாக காணப்படுது. 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 இரண்டாவது போடுங்க உரோமலக்கம் 2. மதிப்பீட்டுக்கு முழுமையான காலப்பகுதி கருத்தில் கொள்ளப்படாமல் மதிப்பீட்டுக்கு முழுமையான காலப்பகுதி கருத்தில் கொள்ளப்படாமல் மதிப்பீட்டுக்கு முழுமையான காலப்பகுதி கருத்தில் கொள்ளப்படாமல் இறுதி பகுதியில் அவதானிப்பை மட்டும் கருத்தில் கொள்ளுதல். 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 ரோமலக்கம் 3. முழுமையான ஒரு வருடத்தையே கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படாமல் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியை மட்டும் கருத்தில் எடுத்துக்கொள்வது அது ஒரு தவறு. அது ஒரு தடையாக இருக்கிறது. ரோமலக்கம் 3 போடுங்க. ஒரு விடயத்தில் மதிப்பீட்டில் ஊழியருக்கு குறைபாடு காணப்பட்டால்
ஒரு விடயத்தில் மதிப்பீட்டில் ஊழியர்களுக்கு குறைபாடு காணப்பட்டால் ஒரு விடயத்தை வச்சு டிசைட் பண்றோம். சரிதானே? ஒரு விடயத்தில் மதிப்பீட்டில் ஊழியர்களுக்கு குறைபாடு காணப்பட்டால் ஒரு விடயத்தில் மதிப்பீட்டில் ஊழியர்களுக்கு அல்லது ஊழியருக்கு குறைபாடு காணப்பட்டால் முழு விடயங்களிலும் குறைபாடுடையவராக மதிப்பீடு செய்தல். முழு விடயங்களிலும் குறைபாடு உடையவராக மதிப்பீடு செய்தல். முழு விடயங்களிலும் குறைபாடு உடையவராக மதிப்பீடு செய்தல். மதிப்பீடு செய்தல். ஒரு நோக்கம். அடுத்த ஒரு விளக்கம் போடுங்க. அடுத்தது அவதானிக்கப்படும் ஒரு விடயத்தில் மட்டும். அடுத்தது போடுங்க. அவதானிக்கப்படும் ஒரு விடயத்தில் மட்டும் அவதானிக்கப்படும் ஒரு விடயத்தில் மட்டும் ஊழியர் சிறந்து விளங்குகிறார் எனில் ஊழியர் சிறந்து விளங்குகிறார் எனில் அவதானிக்கப்படும் ஒரு விடயத்தில் மட்டும் ஊழியர் சிறந்து விளங்குகிறார் எனில் அவதானிக்கப்படும் ஒரு விடயத்தில் மட்டும் ஊழியர் சிறந்து விளங்குகிறார் எனில் முழு விடயத்திலும் உயர்ந்த மதிப்பீட்டை வழங்குதல். முழு விடயத்திலும் உயர்ந்த மதிப்பீட்டை வழங்குதல். முழு விடயத்திலும் உயர்ந்த மதிப்பீட்டை வழங்குதல். சரி, இதெல்லாம் என்னத்துக்கு வரப்போகுது? மேற்பார்வை அலுவலர் சரியாக தீர்மானம் எடுப்பதற்கு பல தடைகள் காணப்படும். அந்த தடைகளுக்குள்ள என்னென்ன தடைன்னு பார்த்துருக்கலாம் என்ன. சரி, அப்ப இதுல நாங்க ரெண்டு விஷயம் பார்த்திருக்கிறோம். மூன்றாவது விடயம் போடுங்க. சேத்திர மதிப்புள்ள காணப்படுற குறைபாடு 3 தொடர்ச்சியாக மதிப்பீடு செய்யப்படாமையினால் அல்லது தொடர்ச்சியாக மதிப்பீடு செய்யாமையினால் உண்மை நிலவரத்தை வெளிப்படுத்தாது. தொடர்ச்சியாக மதிப்பீடு செய்யாமையினால் உண்மை நிலவரத்தை வெளிப்படுத்தாது.
உண்மை நிலவரத்தை வெளிப்படுத்தாது. உண்மை நிலவரத்தை வெளிப்படுத்தாது. அடுத்தது போடுங்க. இப்ப பாத்தீங்க என்றால் ஆக கூடிய மதிப்பீடு பெற்ற நோமல நீங்கள் அலுவலகத்துல ரொம்ப அர்ப்பணிப்போட வேலை செய்றீங்க. இதுவே உங்களோட நண்பர் உங்களோட அலுவலகத்தில் ஒர்க் பண்ற நம்பர் அர்ப்பணிப்பு இல்லாம ஒர்க் பண்றாரு ரெண்டாவது. அலுவலகத்தை பொறுத்தவரையில உங்க 2 பேருக்கும் இடையில இந்த வித வித்தியாசமும் காட்டப்படாது. என்ன அது ஒரு குறைபாடான ஒரு விஷயம். சிறந்து விளங்குற ஒரு அலுவலருக்கு அவர்களுக்கு ஏதாவது சலுகை வழங்க வேணும். அப்படி செய்தால்தானே அவர்கள் இன்னும் மேலும் சிறப்பாக செய்யப்படுவார். அடுத்தது கொடுங்க. ஆக குறை குறைந்த மதிப்பீட்டை பெற்றவரும் ஆக குறைந்த மதிப்பீட்டை கனெக்ஷன் ரீகனெக்ஷன். சரி, ஆக குறைந்த மதிப்பீட்டை பெற்றவரும் ஆக கூடிய மதிப்பீட்டை பெற்றவரும் ஆக கூடிய மதிப்பீட்டை பெற்றவரும்